அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஆன் கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் தான் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.1 கிலோவாட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் போட்டு கொடுத்துருக்கோம். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் அப்படிங்கிறல சிஸ் காலனி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா SAH காலனி அப்படிம்பாங்க, அந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை மாடி ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து சீட்டு வந்து JSW சீட்டு போட்டிருக்காங்க. அந்த சீட்டு மேலே வந்து 2.1 கிலோவாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஆன் கிரிட் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூருங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் வந்து வீட்டுக்கு மட்டும் சப்சிடி போட்டு கொடுக்குறோம் மானியத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாயும், 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாயும், எபோ 9.5 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே 78,000 ரூபா மானியம் அப்படிங்கிறதுல நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சென்னையை தவிர எல்லா ஊருக்கும் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு சென்னைக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணி தர முடியல. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு பிரதர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சீட்டில் போடுறீங்களே தண்ணி உங்களுக்கு இது ஒழுகிடாதா, அது எப்படி, இது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. தண்ணி ஒழுகிற அளவுக்கோ வேஸ்ட் ஆகிற அளவுக்கு நாங்கள் போடுறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸெல்லாம் நாங்கள் வேலை செய்யலைங்க. அதுக்கானது என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அது எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எது சந்தேகம் லீக் ஆகுது போகுதுன்னா நேரில் கால் பண்ணிட்டு வாங்க, அந்த சைட்டை போய் உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா? கமெண்ட் பண்ணது வரையும் கரெக்டு தான், பட் அது வேலை செய்கிறதும் எங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணுன்னு. நீங்கள் அந்த ஃபீல்டில் வேலை செஞ்சு உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுதுன்னா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டது என்னவோ அது மட்டும் சந்தேகங்களை கேளுங்க, தேவையில்லாதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம் பிரதர். நன்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. அதுக்கான பதில் வந்து இதில் அழிச்சிட்டேன் பாருங்கள். கீழே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான லப்பர் சீட்டு, லப்பர் புஷ்ஷு, இன்னும் சொல்ல போனால் சிலிக்கான் ஜெல்லு, இந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். அதேமாதிரி ஹோல்ஸ் போகிறதும் அலுமினியம், இது தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து 100 mm உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஸ்ட்ரக்சரிங் ஹைட்டு வந்து 100 mm ஹைட்டுங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து அரை அடி பக்கம் உங்களுக்கு ஹைட்டு. லாங் ரயில் தான் யூஸ் பண்ணுறோம், மினி ரயில்லாம் கிடையாது. அதனால் லீக்கேஜ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் பேலன்ஸு பெண்ட் ஆகிறதுக்கும் பேனலு இதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே லாங் ரயிலு. அதோட எண்டு கிளாம்பு, மிட்டி கிளாம்பு எல்லாமே வந்து அலுமினியம் வித் அலுமினியம் வித் வந்து SS போல்ட் நட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 100 mm ஹைட்டு வந்து கிளியரன்ஸ் நல்லா இருந்தால் தான் ஹீட் வந்து நல்லா ப்ரொடக்ஷன், ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். பேனல் மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் கிளியரன்ஸ் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா. மினி ரயில்னு சொல்லிட்டு 1 feet 1 அடி ஹைட்டில் போடுவோம், 1 அடி நீளத்தில் போடுவாங்க. அது வந்து 40 mm 60 mm தான் இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1 inch 1.5 inch தான் இருக்கும். அப்போ சீட்டும் பேனலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுக்க ஒன்றா இருக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் கிளியராக இருக்காது. இனி ஒன்று என்னன்னாக்கா ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட்டில் போடணும், JSW சீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரக்சரிங் ஹைட்டு எந்த அளவுக்கு வந்து மேலே ஏற்ற முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டு ஏற்றுங்க. அதோட ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் உங்களுக்கு வந்து மோனோபர்க் வித் ஆஃப் கட் சோலார் பேனல் 10 degree Celsius ஹீட் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய பவர் ஆஃப் அவுட்புட்டு கம்பெனியோட என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி தான் வருங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது UTL 535 வாட்ஸு மானியத்துக்குன்னு சோலார் சப்சிடிக்குன்னு அறிவிக்கப்பட்ட பிராண்டில் ஒன்று UTL சோலார் பேனல் 500 மோனோ பர்க் வித் ஆஃப் கட் பேனல் DCR பேனல் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 4 பேனல் 2140 வாட்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2100 வாட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி 2.1 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம மோனோபர்க் வித் ஆஃப் கட் அப்படிங்கிற அந்த ஆஃப் கட்டுக்கு மேலே இப்போ வந்து டாப்கான் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. டாப்கான் வந்து இன்னும் DCRக்கு வந்து அறிவிக்கலை. எங்களுக்கு வந்து DCRல வந்து வாரி பேனலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நான் DCRல தான் பண்ணுறோம், பட் DCRல பண்ண முடியல. அதே மாதிரி ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேங்க. டாப்கானில் வந்து வாரி பேனல் வந்து DCR பேனல் வந்து வாரியில் 5 ACL போட்டு கொடுத்துருக்கோம் 2 கிலோவாட் கோயம்புத்தூரில். அதே மாதிரி டாப்கானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோவாட் ஆஃப் கிரிட் 5 கிலோவாட் ஆஃப் கிரிட்டில் 10 பேனல் 575 வாட்ஸ் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணி அது போடுறோம். இந்த வீடியோ வந்து 2.16 கிலோவாட் வந்து சோலார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் SAH காலனியில் ஒண்டிபுதூரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 4 பேனல் போட்டிருக்கோம், சீட்டில் தான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் 3.3 கிலோவாட் இன்வெர்ட்டரும்
இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் வந்து டிசி சப்போர்ட்டோட இன்வெர்ட்டருங்க. 20 ஆம்ஸ் டிசி ப்ளஸ் வந்து இந்த ஆம்ஸ் ரேட்டிங், இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறதுனால எந்த யூஸ் யாருக்கும் எதுவுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டெக்னிக்கலாக பயன்படுத்தி அவங்க ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான். பட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி எல்லா கேபிள் லெக் எல்லாத்தையுமே கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணி லெக் அடிச்சு தான் கேபிளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம். நார்மலாக வெறும் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பண்ண மாட்டேன். கேபிள் டெர்மினேஷன் பண்ணும்போது அதே இது 3.3 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போட்டு 2.1 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62,500 மானியம் கிடைக்குங்க. நீங்கள் 3 கிலோவாட் வரைக்கும் எவ்வளோ போடுறீங்களோ அதை டிவைட் பண்ணி என்ன வாட்ஸ் இருக்குது அதுக்கானது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மானியம் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம யூஸ் பண்ணுறத கரெக்டாக டெக்னிக்கலாக வந்து பயன்படுத்தி தான் இந்த இடத்துல, அதனால தான் 2100 2150 வாட்ஸுங்கிறத என்ன பேனல் போடுறோமோ அதை ஃபுல்லாகவே நம்ம கெப்பாசிட்டியை மென்ஷன் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு வந்து சப்சிடி வந்து 2 கிலோவாட் வரைக்கும் 60,000ங்கிறது நீங்கள் 2.1 போட்டிங்கன்னா 62,500 கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுறாங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணால் நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணித்தரோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்சிடிலையும் சோலார் ஆன் கிரிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஆஃப் கிரிட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அது இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெலிவரி அண்ட் சர்வீஸு இதை மொத்தத்தில் டீலருக்கும் கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.